எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் உங்கள் பாலாஜி பேசுகிறேன். ஸோ நான் வந்துட்டு இசி டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர் பிஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிச்சுட்ருக்கேன். ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2 விஷயத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, நியூக்ளியர் ஃபிஷனுக்கும் ஃபியூஷனுக்கும் சரியா, நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் சரியா. இன்னும் தமிழில் சொல்ல போனோம் அப்படின்னா, இது நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ இயற்பியலில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது 12th புக்லேயே படிச்சிருப்போம் இல்லையா. தென் பார்த்தீங்கன்னா இதில் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்றது தமிழில் அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா அணுக்கரு இணைவு அப்படின்னு தமிழில் சொல்லலாம் சரியா. ஸோ இதில் ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நியூக்ளியர் ஃபிஷன். ஓகே, ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் என்ன அப்படின்னா, ஒரு அணுக்கருவை வந்துட்டு 2ஆக உடைக்கிறது. அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்றது ஒரு நியூக்ளியஸை 2ஆக பிரிக்கிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 நியூக்ளியஸை ஒன்று சேர்க்குறோம் சரியா. ஸோ அதுக்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றது. இந்த நியூக்ளியர் ஃபிஷனில் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு யுரேனியம் ஆட்டம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த யுரேனியமில் வந்துட்டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருக்கப்போ அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ அந்த நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது ஸோ என்னாகும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அதில் இருக்கக்கூடிய யுரேனியம் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் இல்லையா. இங்கே வந்து நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ண போகிறது, அது வந்து ஃபியூஷனில் நடக்கிறது. இங்கே வந்து நம்ம நியூட்ரானை பாஸ் பண்ண போகிறோம் சரியா. ஸோ நியூட்ரானை வந்துட்டு உள்ளே பாஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த யுரேனியம் நியூக்ளியஸ் வந்துட்டு அன்ஸ்டேபிள் ஆகிட்டு, அந்த அன்ஸ்டேபிளான யுரேனியம் நியூக்ளியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக பிரியும். 2ஆக பிரிஞ்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பார்ட்டிகிள்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்துட்டு எனர்ஜியாக மாறிட்டு ஹை எனர்ஜி வெளியில் வரும் சரியா. நியூக்ளியர் ஃபியூஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, 2 நியூக்ளியஸுக்கு மேலே, அதாவது இப்போது சன்னோட கோர்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் இருக்கிறதுனால அதில் வந்துட்டு ஹைட்ரஜன்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ஸோ அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் சரியா. ஸோ ரிபுல் பண்ணும். ஸோ அதையும் மீறி ஒன்று சேர்க்கறதுனால அந்த ஒர்க் டன் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ ஒர்க் வந்துட்டு அது மேலே நடக்குதோ அத்தனையும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நடக்கும். ஸோ நியூக்ளியர் ஃபியூஷனை பொறுத்தவரையிலும் 2 நியூக்ளியஸ் ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் ஒன்று சேர்க்கும் போது ஏகப்பட்ட எனர்ஜி ரிலீஸ் ஆகும். நியூக்ளியர் ஃபிஷனில் அப்படி இல்லை, ஒரு நியூக்ளியஸ் 2ஆக பிரிக்கும் போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் சரியா. தென் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் அதாவது அணுக்கரு இணைவில் பார்த்தீங்க அப்படின்னா, அணுக்கரு பிளவை கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே வந்துட்டு ஆற்றல் வந்து வெளியிடும் சரி, அதிகமாகவே எனர்ஜி வெளியில் கிடைக்கும் சரியா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குனால டிஃப்ரென்ஸ். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.